ஆலினால் என்ன லாக் பண்ணாத. விடு, என்னை விட்டுன்னு சொல்றேன்ல. விட்டுடு. மாமியா, என்ன பண்ற? நீங்க என்ன தயவு செஞ்சு மன்னிக்கணும். தயவு செஞ்சு என்ன மறுபடியும் மன்னிச்சிடுங்க. இதுதான் எனக்கு லாஸ்ட் சான்ஸ். ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு நடந்தே தீரணும். என்ன விடு, என்ன விட்டு. பை 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 மாமியா. see you. ஃபர்ஸ்ட் இத புடுங்கற. மொபைல் ஆஃப், லைட் ஆஃப், கேண்டில் ஆன், ஸ்டார்ட் தி மியூசிக். பொண்டாட்டி வைன் அடிச்சிட்டு இருக்கு. நான் டெவில் இல்ல, நான் உன்னோட ஹஸ்பண்ட் ஆலினால் அழகு ராஜா. மை காட். ஏய் ஜாங்கிரி கட்டி, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி. நானும் ரெடி. மை டார்லிங், டார்லிங் கட்டல் உடைஞ்சு போச்சு. கட்டல் broken up man. கட்டல் உடைஞ்சே தீரணும். ஃபர்ஸ்ட் நைட் நடந்தே தீரணும். நமக்கு குழந்தை பிறந்தே தீரணும். திருப்பதி கூட்டி போய் மொட்டை அடிச்சு தீரணும். டார்லிங், நீங்க ரொம்ப ஃபன்னி. என்ன யாரு நானு? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு காய்கறி வெட்டிக்கலாமா, எட்டிக்கிட்டே கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க? வைஃப் இல்லங்கிறதுனால வேற யாராவது? ஐயோ, நான் அந்த மாதிரி ஆள் இல்ல தல. நேத்து வரைக்கும் நான் பிரம்மச்சாரியா தான் இருக்கேன். இன்னைக்கும் அதே தான். ஏன்பா? அதை மட்டும் கேட்காதீங்க. அதை நினைச்சு நான் லிட்டர் கணக்குல விட்டுட்டேன். எது? அட கண்ணீரா. மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதானே? பின்ன ட்ரை பண்ணாம இருக்க முடியுமா? வீட்டு வாஸ்து சரியில்லைன்னு சொல்லி ஒரு அழகான லாட்ஜில சும்மா பிரமாதமான ஒரு ரூமை செட் பண்ணி செம்மையா ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டை அரேஞ்ச் பண்ணேன். சந்தோஷமா என் பொண்டாட்டியை கட்டி பிடிக்கும் போது டார்லிங், போன் ரிங் ஆகுது. உங்க அம்மா தான் வைத்தியத்துல போன் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சொன்ன கேளுமா, சொன்ன கேளுமா, கோஆபரேட் பண்ணு. ப்ளீஸ் ரிசீவ் இட். ஹலோ, யாருடி நீ? டேய், உங்க அம்மா பேசுறடா. நீ எங்க அம்மாவே இல்ல. அட அம்மா, சொல்லுமா. உங்க அப்பா சாராயம் குடிச்சு செத்து நாசமா போயிட்டான்டா. சாராயம் சாப்பிட்டாரா? என்னமா சொல்றா? எங்க அப்பா சாராயம் குடிச்சு செத்து போயிட்டாரா? ஐயோ, அப்பா எப்படி போட்டாருன்னு சொன்னா? என்னது பேபி செத்து போட்டாரா? அப்பா இந்த சின்ன வயசுல செத்து போயிட்டியாப்பா, என்ன விட்டுட்டானா? அப்பா சாராயம் குடிக்கானேம்மா செத்து போயிட்டியாப்பா. ஏய் கையடி, அடி வாங்க அடி. எங்க அப்பா செத்து போயிட்டான்னு சொல்றேன். அப்பா யோ, பொண்டாட்டியை விட்டுட்டு போயிட்டியா? அட போங்க தலைவரே, இது ஃபாரின். பொண்டாட்டி வருவா, திரும்பி ஓடுவா. உயிர் பணம் வந்துருமா? பூசணிக்காய் பொரியல் பண்றேன், இருங்க. அப்பன்மேனே ஒருகுதே என்ன ஆசை பருகுதே. என்ன தலை, காலையில எக்ஸசைஸா இல்ல குச்சிப்புடி டான்ஸ் பிராக்டிஸ் பண்றீங்களா? இல்லடா, சுளுக்கு பிடிச்சிருக்கு அதான். ஆடா சும்மா வந்து உட்காருங்க. உட்காருங்க சொல்றேன் தல. இந்தாங்க ஒரு காஃபி அடிக்க. அப்படி என்னதான் வேலை செஞ்சீங்க வலிக்கிற அளவுக்கு? அது வண்டி ஓட்டிட்டு வரும்போது நடுவில் ஒரு வண்டி குறுக்க வந்துருச்சு. நான் வண்டியை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஸ்டைலா அப்படியே லெஃப்ட்ல திருப்பினேன்னா அதுல கொஞ்சம் கை சுளுக்கு பிடிச்சிருச்சு. ஐயோ, வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்க. அவ்வளோலாம் சீன் இல்லை. 1 hour ரெஸ்ட் எடுத்தனா சரியா போயிடும். அன்னைக்கு என்னன்னா சைக்கிள்ல இருந்து விழுந்தேன்னு சொல்றீங்க, இன்னைக்கு என்னன்னா கார் ஆக்சிடென்ட்னு சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் தலைவா. ஆல் இன் ஆல் தலையெழுத்துல இதெல்லாம் இருந்தாதான் வாழ்க்கை. இப்போ உன் தலையெழுத்த பாரு. உன் பொண்டாட்டியே உனக்கு ப்ராப்ளம். என் பொண்டாட்டிட்டு மட்டும் இல்ல, என் மாமியார்கிட்ட தான் பிரச்சனை. இது என்ன புது ப்ராப்ளம்? இதுக்கு வந்து பிரஸ். என் பொண்டாட்டிட்ட போய் நீ உண்மையாலும் உத்தமிதான் சொல்லி எப்படியோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒத்துக்க வச்சுட்டேன். ஏதாவது நடந்ததா? ஒண்ணுமே நடக்கல. என் மாமியார் அவங்க வீட்டுல தான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு அடம் பிடிச்சிட்டாங்க. அன்னைக்கு நைட்டே என் பொண்டாட்டிக்காக நான் வெயிட்டிங்க. கரண்ட் வர போயிடுச்சு. அப்படியே கதவு திறக்கிற சவுண்டு கேட்டுச்சா, நான் ஓடி போய் அப்படியே புடிச்சு அழகா தூக்கி அப்படி பெட்ல போட்டு என் செல்ல குட்டியில கொஞ்சம் தெரியும் பாருங்க. சொல்றாங்க ஹலக்ராஜ், கரண்ட் வந்துடுச்சு. பார்த்தா மம்மி, செல்லக்குட்டி வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? அப்படினா மை மாமியாரே
ஐயோ என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாம பண்ணிட்டு என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ வெரி வெரி சாரி சாரிடியா ரசகுல்லா. சாரி டாட்டர், கரண்ட் போயிடுச்சு. கேண்டில் எடுத்துட்டு வரலான்னு நான் இந்த ரூமுக்கு வந்தேன். He hugged me. He kissed me. Oh my god! ஏன் மம்மி நீ கத்தல? எப்படி கத்த முடியும்? என் வாயே அவர் வாயால லாக் பண்ணிட்டாரு. ஐயோ, it was so hard, you know. You cheat! ரசகுல்லா, நான் என்ன பண்றது? ஒரே ஹைட்டு, ஒரே வைட்டு, ஒரே கலர் வேற. ரெண்டு பேரும் அடிச்ச மாதிரி ஒரே மாதிரி இருக்கீங்களா? இருட்டுல நான் வேற காஞ்சி போயிருந்தேனா, நீயும் நினைச்சு நச்சுன்னு வச்சுட்டேன். மாமியாருக்கு எப்படியும் புருஷன் இல்ல. உங்க ரெண்டு பேருக்கும் நானே புருஷனா இருக்கிறேன். டபுள் டமாக்கா. என்ன சொல்றீங்க மம்மி? ஓ, முடிவு பண்ணிட்டீங்களா? அவ்வளவு அவசரமா உங்களுக்கு? விடுங்கடி. இது கேவலத்துக்கெல்லாம் கேவலம்டா. ஒய்ஃபுக்கும் அத்தைக்கும் வித்தியாசம் தெரியாதா உனக்கு? இதேதான். இதே மாதிரி என் பொண்டாட்டி என்னை திட்டி அடிச்சு என்னை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டா. வந்தேன்டா மில்க் மேனு, கொஞ்சம் பாலை ஊத்தி ஜூஸ் போடுறேன். குட் மார்னிங் ஆல் இன் ஆல். ஓ, காலை வணக்கம் தலைவரே. சமையல் ரெடி. என்ன ரெடி பண்ணிருக்க? பிரெட், ஆம்லெட், கார்ன்ஃபிளேக்ஸ், மில்க், சைடிஷ்க்கு ஊட்டி ஆப்பிள். ஓடுறது, நடக்கிறது, தவழறது. அதெல்லாம் என்னது? ஆடு, மாடு, கோழி, அப்புறம் பன்னி. அதெல்லாம் நீ எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும். அதெல்லாம் எனக்கு தெரியும் தலைவரே, தெரியும். அதனாலதான் நம்ம ஊர் சாப்பாடு இட்லி, வடை, சட்னி, கூடவே சாம்பாரும் வச்சிருக்கேன்ல. பியூட்டிஃபுல். இதுல ஒரு விஷயம் இருக்கு. ஃபாரின் கண்ட்ரில இந்தியன் ஃபுட்டை பார்த்தா நம்ம ஊர் ஞாபகம் வரும். என்னமோ தலைவரே, வடைய பார்த்தா என் பொண்டாட்டி ஞாபகம் தான் வருது. ஏன் அப்படி? வைஃப் இந்தியாவில் இருக்காங்களா? இல்ல தல, இங்கதான் இருக்கா. பிரசிடண்ட் ஆபீஸ்ல பென் பிளம்பர். கூட்டிட்டு வந்து இங்கே வச்சுக்க வேண்டியதானே? வச்சுக்கிறதா? என்ன தல சொல்ற? கல்யாணம் ஆகியும் பிரம்மச்சாரி, பொண்டாட்டி இருந்து சன்னியாசி தான். ஏன்? ஃபர்ஸ்ட் நைட்ல எனக்கு அவளுக்கு சின்ன சண்டை. அன்னைக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு அவுட் கோயிங், இன்னும் இன்கமிங் வரவே இல்ல. கிறுக்கு பயல, 4 நாள் லீவ் போட்டுட்டு ஹனிமூன் கூட்டிட்டு போக வேண்டியதானே? அதான் பாயிண்ட். சும்மா நண்டு மாதிரி பிடிச்சிங்களா? அவளுக்கு லீவு கிடைக்கும் போது எனக்கு லீவ் இல்ல, எனக்கு லீவு கிடைக்கும் போது அவளுக்கு ஹாலிடே இல்ல. என்ன எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல தலைவரே. சாம்பார் ஊத்து. என்ன தல, நான் சொன்னது தப்பா போயிடுச்சு போல. யோ, நான் சொல்ல வந்தது அதுக்கு நான் பிளான் கொடுத்து உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன்னு. அப்பா முருகா தண்ட பண்ணி தல, காஃபி வேண்டாம். டிவில நியூஸ் வைக்கவா? சரி, அதை விடுங்க. ஏலக்காய் போட்டு ஒரு கரும்பு ஜூஸ் தரவா? சரி, வேண்டாம் விடுங்க. ஏன், என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. இன்னைக்கு சைக்கிளில் வரும்போது எவனோ ஒருத்தன் என் பேக் எடுத்துகிட்டு போயிட்டான். எனக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, எனிமீஸும் இல்லை. நான் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஏன் இப்படி நடந்ததுன்னு ஒன்றுமே புரியல. ஐயோ, இந்த ஊரில் இதெல்லாம் சும்மா சப்பா மேட்ரு. தனியாக மாட்டினா போதும், நாமளே சாப்பிட்டு யாப்பம் விட்டுருவானுவோம். திருட்டு பசங்க காசுக்காக ஆளைய போட்டு தள்ளுவாங்க. ஓஹோ, உங்களுக்கு எவ்வளோ பரவாயில்ல. என்ன அட்டாக் பண்ணி ஜட்டியில உருவிட்டு போயிட்டாங்க. அதனால தான் நீ அதை போட்டுக்காம சேருக்கு போட்டு விட்டிய. என்கிட்ட நக்கல். அதெல்லாம் விடு. உனக்கு உன் ஒய்ஃபை கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்தணுங்கிற ஐடியாவே இல்லையா? ஐடியாலாம் இருக்கு, சக்சஸ் ஆக மாட்டேங்குதே. அது இருக்கட்டும் ஆளினால். உன்னோட ஒய்ஃபுக்கும் உனக்கும் ஃபர்ஸ்ட் நைட்ல ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு. நீ என்ன? அது ஃபர்ஸ்ட் நைட், ஃபர்ஸ்ட் டைம் என் பொண்டாட்டிய பாசத்தோட ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா தான் கேட்டேன். அவளும் செல்லமா கேளுங்கன்னு சொன்னான். புருஷன் பொண்டாட்டி நடுவுல ஒளிவு மறைவு, மூடி வைக்கிறது, மறைச்சு வைக்கிறது, பிளாஷ் கட்டு, ஃப்ரண்ட் கட்டு எதுவுமே இருக்கக்கூடாது செல்லம். அப்படியே ஒருவேளை இருந்தாலும் 1 to 1ன்னு நம்ம 2 பேரும் உட்காந்து பேசி தீர்த்துக்கணும். புரிஞ்சுதா என் செல்லக்குட்டி? இப்ப நான் உங்ககிட்ட ஒரு டைரக்டா ஒரு கொஸ்டின் கேட்பேன். அப்படியே நீ எல்லாத்தையும் மறைக்காம என்கிட்ட சொல்லணும். What darling? இதுக்கு முன்னாடி உனக்கு அனுபவம் யார் கூடயாவது அனுபவம் தெரியாம தான் கேக்குறேன். ஃபர்ஸ்ட் நைட்ல வைஃப் கிட்ட கேக்குற கேள்வி அது? ஏதோ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு கேட்டேன். அதுக்கு போய் அந்த அடி அடிக்கிறா. ஆரியன், ஆரியன் ப்ளீஸ். ஆரியன், Excuse me, you're holding in the wrong way. ஆரியன், ஆரியன், Excuse me. ஆரியன். ஐ எம் ஆரியன். என்னப்பா நீ போர்டை கூட ஒழுங்கா பிடிக்க மாட்டியா? அதை இன்னொருத்தர் கத்து கொடுக்கணுமா? அது இருக்கட்டும், நான் தான் ஆலினால் அழகு ராஜா. உங்களுக்கு நான் தான் பிஏ.
கம் டிரைவர், கம் குக், கம் ரூம்மேட், கம். யூ ஆர் வெல்கம். Thank you. போலாமா? யா, வா. எஸ். இங்க பாருங்க சார், இது சூப்பர் சிட்டி, ஆனா காஸ்ட்லி கண்ட்ரி. அரை ட்ரௌசர் போட்ட ஃபிகருங்க, அரை ட்ரௌசர் போட்ட சின்ன பசங்க, சும்மா ஹைட்டா டவரு, சும்மா ஃப்ளவர்ல பூத்து குலுங்குதுல்ல சார். இத பார்த்தா சும்மா அழகான சிட்டி. நீ என்ன தமிழ்நாடா? நான் இங்கிலீஷு, கர்நாடகா எல்லாமே தான் சார். தமிழ்நாட்டுல சென்னையா? செம்மாலு சார், நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. சார், மம்மி தமிழ், ஃபாதர் கன்னடா, என் ஒய்ஃபோ தங்கிலீஷு. பிறந்தது தமிழ்நாடு, வளர்ந்தது பெங்களூரு, வாழறது ஃபாரின்ல. சூப்பர், கலக்குறியே நீ. ஆ? என்ன சூப்பரா என்னவோ, என் லைஃபுக்கு ஐடென்டிட்டியே இல்லை. லாங்குவேஜ் என்னவோ ஃப்ரூட் மிக்ஸு, லைஃப் எல்லாம் வெக்ஸ் சார். ஏன் இவ்வளோ வெக்ஸ் ஆகுற? எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். சார், சூப்பரா சொன்னீங்க சார். Yeah. இதான் சார் நம்ம காரு. ஓ, போலாமா? போலாம். Sentes que te fazem stress. Eu falei a pior. Imagine só. தலைவா, இதுதான் நம்ம பாஸோட அகாடமி. வாங்க சார். ஹலோ Hello, வெலக்கரி. welcome. எங்க நம்ம பாஸ்? Is in the chamber. நன்றி. All right. ஆமா மிஸ்டர் ஆலினால், ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் இருக்க இவ்வளோ குண்டா இருந்தா எப்படி? அதெல்லாம் அப்படிதான். இதெல்லாம் நீங்க நோண்டிட்டு இருக்காதீங்க. வந்தோடனே நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. இல்லை, நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை. ஆட வாங்க சார். ஓகே. சரி சரி, போ. வாங்க சார். உடம்பு நீ. ஆலினால், ஆ. நம்ம ஊர்ல உடம்பு தேய்க்கிற ப்ரஷ் இருக்கும்ல, அதே மாதிரி இருக்கு உங்க ஹேர் ஸ்டைல். அது இந்த ஊர்ல நகத்தை தேய்க்கவும் யூஸ் பண்ணுவாங்க. பாத்ரூம் க்ளீன் பண்றது கூடவா? ரொம்ப பேசுறீங்க. அப்படிங்கிற? பேசாம வாங்க. இதான் பாஸோட சேம்பர், மிஸ்டர் சுரேந்திர பட்டேல். நான் உங்களை பாசனே கூப்பிடுறேன். சரி, ஓகே, உங்க இஷ்டம். ம், உங்களோட ஸ்டே, ஃபுட் எல்லாமே இவர் பார்த்துப்பாரு. தேங்க்யூ பாஸ். எக்ஸ்கியூஸ் மீ, இன்னைக்கு உங்களை மாதிரியே ஒருத்தர் கார் ஓட்டிட்டு என்ன கூட்டிட்டு வந்தாரு. நீங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸா என்ன? அச்சாசலா இருக்கீங்க. ஆக்சுவலி நான் சொல்றேன். ஆபீஸ்ல ஆபீஸ் பாய், பாஸுக்கு நான் தான் டிரைவர், கெஸ்ட் ஹவுஸ்ல நான் தான் குக்கு, ஃப்ரண்ட் ஹவுஸ்ல நான் தான் கிளீனர். சோ மை நேம் இஸ் ஆலினா அழகராஜ். அழகராஜா. எனஃப். ஆரியனை கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போ. இவரை நல்லா பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. உன் லைஃப் ஹிஸ்டரி எல்லாத்தையும் இன்னொரு நாள் சொல்லிக்கோ. ஓகே ஆரியன், டுடே யூ டேக் ரெஸ்ட். தேங்க்யூ. ஐ see you tomorrow. ஓகே பாஸ். குட் லக். தேங்க்யூ. நம்மள அசிங்கப்படுத்திடுவாங்களே. அதெல்லாம் கேட்டு வாங்க கூடாது, அவங்களாவே கொடுப்பாங்க. போங்க. பின்னாடி பார்த்து. கண்ணாடி மாரியத்தா திரும்பி தான் நடக்கிறது. இவெல்லாம் நம்மள கலாய்க்கிறாரு. வாங்க, உள்ள வாங்க. இதுதான் கெஸ்ட் ஹவுஸ். அப்படியா? பார்த்தா அப்படி தெரியலையே. காமெடி. அப்படியே வச்சுக்கோ. பியூட்டிஃபுல். இந்த அண்டர்வேர் உன்னோடதா? அட ஆமா தலைவா, நம்ம தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஐட்டம்ல. க்ளோஸ். இதை நீ போட்டுக்கணும், சேருக்கு தேவை. அட காய வச்சிருந்தப்பா. அது அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. ரொம்ப குசுமுக்காரனா இருக்கானே. குடிக்கிற பழக்கமும் இருக்கா? சம்மர்ல கூலா இருக்கட்டும்னு, விண்டர்ல ஹீட்டா இருக்கட்டும் தான். ரெய்னி சீசன்ல ரெண்டே கட்டிங் கோவா பக்காடி ஜோக்க அப்படிதான் வச்சுக்கிட்டல. பாராளினால் உன் பேர்ல ஆள் இருக்கட்டும், ஆனா இதுல பால் ஊத்தி லைட்டா குடி. உங்களுக்கு பழக்கம் இல்லையா? இல்ல, இந்த சொசைட்டில எந்த பழக்கமும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தலைவா. எனக்கு தானே கஷ்டம். அதை நான் பாத்துக்கிறேன். நீங்களே போய்க்கிறீங்களா? ரொம்ப தான். பொதுவாக என் மனசு தாங்கம், ஒரு பொட்டின்னு வந்து விட்டா செங்கம். உண்மைய சொல்வேன், நல்லத செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும். தலைவரே, நான் சமையல் ரெடி பண்றேன். நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு உடனே வாங்க. தேங்க்யூ பிரதர். அட விடு தலைவா, நமக்குள்ள தலைவா, எந்த உலகத்துல இருக்கீங்க? நீங்க எங்க தான் இருக்கீங்க உங்களுக்கு தெரியுதா? கை கொடுங்க. என்ன கைரேக தலைவா, நான் உங்களை தொட்டதுமே அங்க பாருங்க, அந்த பொண்ணு எப்படி ஓடுறா பாருங்க. அது உங்களை கைராசி தலைவா. சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுதுல்ல. நான் டயட் செக் கொடுக்கணும். வீட்டுல நாட்டுக்கோழியும் கொத்து பரோட்டாவும் பண்ணிருக்கேன். உனக்கு ஒரு வேலையே இல்லையா? இந்த பக்கம் வா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன வேலை செஞ்சு கிடைக்க போறா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க வாங்க. கம் ஹியர்.